இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு ஆதி? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? பாரதி, சின்ன வயசுல என் வீட்டில் கார் வேணும், பைக் வேணும்லாம் கேட்டு நான் அடம் பிடிச்சிருக்கேன். பிறந்ததுல இருந்தே எனக்கு பணம் ஒரு விஷயமா இருந்ததே இல்லை. கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. இருந்துச்சு, இருக்கு, இனிமேலும் இருக்கும் ஆதி. அதுதான் இங்க நிறைய பேர் இருக்கிற வாழ்க்கை. எல்லாருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கு. உங்களோட வாழ்க்கை மாதிரி எங்களுக்கு இல்ல. எங்களோட வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. பாரதி, என்ன எப்படி சொல்றீங்க? எனக்கு இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். அப்படிதான் நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்க. என்ன சொன்னீங்க பாரதி? நான் எதுவுமே சொல்லலையே. இல்ல, ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. நாம மனசுக்குள்ள தானே பேசிக்கிட்டோம். அது எப்படி இவருக்கு கேட்டுச்சு? என்ன அப்படி பாக்குறீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப தமிழ் மாதிரி உங்களுக்கு ராட்டினம் சுத்தணும், ஃபன் பண்ணணும், இந்த மாதிரி விளையாடணும்னா ஆசை இல்லையா? யாருக்குதான் ஆசை இருக்காது? இருக்கு. ஆனா அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி என்ன நானே சமாதானப்படுத்திக்குவேன். அப்ப விடுங்க. இன்னைக்கு நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் நம்ம பண்றோம். நீங்க ஓடலாம், ஆடலாம், பாடலாம், ஜாயிண்ட் வெயில்ல ஓன்னு கத்தலாம், குதிரை ராட்டினத்துல சுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆதி, என்ன சொல்றீங்க? நிஜமாவா? நிஜம்தான். உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். இன்னைக்கு நம்ம அங்க போய் என்ன பண்ண போறோம்? வேடிக்கை தானே பார்க்க போறோம். அதோட சேர்த்து இதையும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம்ல. எனக்கு அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல. நான் சும்மா ஆசைப்படுவேன். ஆனா அத பார்த்த உடனே என்னென்னமோ ஆயிடுது. இன்னைக்கு உங்க பயம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஜாலியா இருக்க போறீங்க. ஐயோ, என்னால முடியாது ஆதி. இனிமே எது முடியாதுன்னு நான் மட்டும்தான் முடிவு பண்ணணும். நீங்க நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். தமிழுக்காக என்னோட மொத்த ஆபீஸ் ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணிட்டு உங்க கூட வந்திருக்கேன். நீங்க உங்களுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டாம், எனக்காக பண்ணுங்க. சோ நீங்க எல்லாத்தையும் சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்க. ஓகேவா? என் சந்தோஷத்துக்காக என் கூடவே இருந்தீங்க. அப்புறம் என் மொத்த சந்தோஷத்தையும் உங்க கூடவே எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப நீங்க சொல்ற எதுவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பாரதி, ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னைக்கு நாம என்ஜாய் பண்றோம். லெட்ஸ் கோ.